அவங்கள திருப்பி ஒருங்கிணைக்கவே முடியாது. அது உங்களுக்கு தெரியும். ஆனா இவரை 4 மணிக்கு வைங்க, 3 மணிக்கு வரீங்க, 5 மணிக்கு வைங்க கெஞ்சல. மீட்டிங் அப்போதான் இடையில இந்த பின்னாடி பேசுறவங்களை கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பி த லீடர் அப்படிங்கிற 3 இங்கிலீஷ் வார்த்தை மக்களால், இளைஞர்களால் உச்சரிக்கப்படுவதை நாம் எல்லாம் மகிழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்கோம். யாருக்கேட்டாலும் வி த லீடர், நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு வாலண்டியரா அது சம்பந்தப்பட்ட ஆட்களை பார்க்கும்போது அவங்களே சொல்றது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஒரு நிறைவையும் அளிக்கிறது. ஒரு சிறந்த தலைவன் ஒரு அமைப்பை நான் வழிநடத்துகிறேன், நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் வீடியோல சொன்னதை மட்டுமே வச்சு இன்னைக்கு 20 லட்சம் பேரை நான் எட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதையையும் அந்த வார்த்தையில் இருக்கிற நேர்மையையும் மக்கள் புரிந்து வைத்திருக்கார் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. வி த லீடர் அமைப்பு மிக விரைவில் அடுத்த கட்டத்துக்கு போகும். 50 லட்சம் உறுப்பினர்கள் ஆன பிறகு அரசியல் அமைப்பா மாறும் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார். ஜூலை மாதம் போதை தடுப்பு இன்றைக்கு கூட அரசு பல இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. அதே போன்ற நிகழ்ச்சிகளை இந்த மாதம் பூரா நடத்துங்க. ஒரு நாள் நடத்துறது இல்லை. அடுத்த மாதம் ஏரி குளங்களை தூய்மைப்படுத்துவது, அதுக்கு அடுத்த மாதம் சுற்றுச்சூழல், இப்படி ஒவ்வொரு மாதமும் இந்த வீதி லீடர் தொண்டர்களுக்கு, வீதி லீடர் தலைவர்களுக்கு, ஒவ்வொரு தலைவரும் தலைவர் தான், அவர் தான் தலைமை சேவகரும் அவர் தான். அப்படிப்பட்ட அமைப்புகளை கொடுத்து அவங்கள ஒரு பொது களத்துல பயிற்சியை கொடுக்கிறார். பொது களத்துல ஒருத்தர் தலைவருக்கு ஆதரவான மட்டும் நம்ம இருந்தா பத்தாது. முதல்ல நம்ம சமூகத்துக்காக மாறணும், நம்மள சமூக தேவைகளுக்காக மாத்திக்கணும், அப்புறம் தான் மற்றவங்களை மாற்ற முடியும். அதான் மாறுவோம் மாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் திரு சத்தியமூர்த்தி, சிவமுருகன், இங்க இருக்கிற மாதவன், விக்னேஷ், அண்ணாச்சி, சின்னத்தங்க உள்பட பலர் ஒரு ஏற்பாடு, இந்த ஏற்பாடு ஒரு திட்டமிட்ட ஏற்பாடு அல்ல. வீத லீடர்ல இணைஞ்சிருக்காங்க, சில பேர் இணைய விரும்புறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன வழிகாட்டுறது, இவங்களுக்கு என்ன சொல்றது, அடுத்த கட்ட அவங்க என்ன செய்யணும், ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, சேர்ந்தவங்களை குழப்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அண்ணாமலை இந்த என்ஜிஓ மாதிரி இதை நடத்திட்டு போயிடுவாரு சில பேர் பிரச்சாரம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டணும், அடுத்த கட்ட பணிகளை சொல்லணுங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் இந்த ஏற்பாடுகளுக்காக இந்த கூட்டத்துக்கு இன்றைக்கு தூத்துக்குடியில இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்காங்க. கலந்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறேன். தலைவர் அவர்கள் முதல் நிகழ்ச்சியாக இந்த பொது தளத்திற்கு எல்லா மக்களும் இணையுங்கள் என்று சொன்ன பிறகு முதல் நிகழ்ச்சியாக பொள்ளாச்சியில வருகிற ஜூலை 12ஆம் தேதி இந்த போதை தடுப்பு, போதை மறுப்பு, போதை விழிப்புணர்வு இதற்கான ஒரு மிக பிரமாண்டமான நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் அதுல கலந்துக்கிறாங்க, இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க. அதுல புதிய வழிகாட்டுதலை அதுல காட்ட போறாங்க. புதிய வழிகாட்டுதல், போதை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய அந்த அசம்பாவிதங்கள் கண்காட்சியா இடம்பெற இருக்கு. கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அதை பார்க்க வருகை தருகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில ஒரு தாய் தந்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தாய் தந்தை தன் வீட்டு பிள்ளைகளுக்கு எப்படி வழிகாட்ட வேண்டும், பிள்ளைகள் தாய் தந்தைக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அதையெல்லாம் எடுத்துக்காட்டும் விதமான நிகழ்ச்சிகள்லாம், கலை நிகழ்ச்சிகள்லாம் இடம்பெற இருக்கு. அதுல திரு அண்ணாமலை அவர்கள் நிறைவுரை, சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதற்கடுத்து சென்னையிலும் இதே போன்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பொதுமக்களுக்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து விட்டுதான் அவர் வருவதாக இருக்கிறது. வழக்கமாக சந்திப்பது போன்ற நிகழ்ச்சிகள் வேண்டாம். சமூகத்திற்கு ஏதாவது உதவிகள் செய்வதைப் போல, வழிகாட்டுவதைப் போல, விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதைப் போல நீங்கள் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோன்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நீங்களே பார்க்கிறீங்க. இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள், அனுபவசாலிகள், இங்க இருக்கிற ஒரு அகாடமி நடத்தக்கூடிய தலைவர், அந்த அகாடமி போர்டுக்கு மேலேயே வி த லீடர் பேனர் வச்சிருக்கிறத பார்த்தேன் நான், போட்டோ. அவர் எவ்வளவு மனசுல அவருக்கு உள்ளுணர்வு, அண்ணாமலை அவர்கள் மீதும் இந்த அமைப்பு மீதும் இந்த நம்பிக்கை ஏற்பட்டிருந்தால் இது போன்ற ஒரு ஸ்டிக்கரை பொது வெளியில ஒட்டுவாரு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்க முடிந்தது. இங்க வந்திருக்க எல்லாருமே அவருடைய பெருமைகளை சொன்னாங்க. நாங்க சொல்றதை விட அவங்க சொன்னாங்க, ஏன் இந்த இயக்கத்துல சேர்ந்திருக்கோம், நாங்க எப்படி இந்த இயக்கத்தை நடத்த போறோங்கிறதெல்லாம் அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு தூத்துக்குடி முடித்து இதே மாதிரி பல்வேறு மாவட்டங்களுக்கு பல்வேறு தலைவர்கள் செல்றாங்க.
இப்ப காஞ்சிபுரத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை மாலை நிகழ்ச்சி இருக்கு, அடுத்த வாரம் சேலத்துல இருக்கு, அதுக்கு அடுத்த வாரம் 16ஆம் தேதி கன்னியாகுமரியில இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் எங்க தலைவர்கள் போய் அங்க இருக்கிறவங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்துங்கள், சமூக சேவை பணியில் தலைவர் சேர்ந்ததை போல் சொன்னதை போல் செய்யுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரோம். நிச்சயமா இவங்க கேட்டாங்க, தூத்துக்குடிக்கு தலைவர் வரலன்னு. சிவமுருகன் வந்து அடுத்த வாரம் பார்க்க போறாரு, அவரோட இவங்க நண்பர்கள்லாம் போறாங்க. இவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், தூத்துக்குடிக்கு தலைவரை கூப்பிட்டீங்கன்னா தூத்துக்குடிக்கு ஒரு மண்டபத்துக்கு கூப்பிட்டு எல்லாம் போட்டோ எடுக்கணும், அதை எடுக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரி கால்வாய்களை தூய்மைப்படுத்துறதுக்கு முதல்ல ஒரு டீமை செட் பண்ணுங்க. இந்த ஊர்ல இந்த டீம் செய்யும், இந்த ஊர்ல இந்த டீம் செய்யும், ஒரு 100 டீமை பிரிங்க. நம்ம வீதி லீடர்ல இங்க பலாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, பொதுமக்கள் வருவாங்க, இளைஞர்கள் வருவாங்க. இந்த கால்வாயை அப்படி சுத்தம் பண்ணணும், ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டுல கீழே இருக்கிற அந்த இலைகள் எல்லாம் சுத்தம் பண்ணணும், அதுதான் மிஷின் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒர்க்கை மேஜரா மாவட்ட முழுமைக்கான ஒரு மேஜர் ஒர்க்கை எடுங்க. அதை தொடங்கி வைக்கிற தலைவரா நம்ம அண்ணாமலை அவர்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு இங்க வர்றதாவும் சொல்லியிருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கும் வருவார். எல்லா மாவட்ட மக்களும் விருப்பம் அண்ணாமலை அவர்களை பார்க்க வேண்டும், எப்போ வர்றாருன்னு கேட்கிறாங்க. அதுக்கான காலகட்டம் இன்னும் இருக்கு. முதல்ல அமைப்பு ரீதியான பணிகளை இன்னும் அதை உறுதிப்படுத்திட்டு, அமைப்பு ரீதியான பணிகளை எல்லாம் முழுமைப்படுத்திட்டு, மெம்பர்ஷிப்பையும் அதிகப்படுத்திட்டு, அடுத்த கட்டமா ஒரு அரசியலா வரும்போதும் இப்ப அமைப்பு ரீதியா இருக்கும் போதும் நிச்சயமா மக்களை சந்திக்க எல்லா மாவட்டத்திற்கும் வருவார். அண்ணாமலை இல்லாத தலைமையே பிஜேபிக்கு ஒரு தாக்கத்தை தந்தது என்பதுதான் உண்மை. அது நமக்கு தெரியும். பட் அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. அரசியல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் எல்லா கட்சிக்குமே இருக்கும், வெற்றி தோல்விகள் எல்லா கட்சிக்குமே இருக்கும். இன்னைக்கு அண்ணாமலையை நம்புற ஒரு அமைப்பு, அண்ணாமலை அரசியல் இயக்கமா மாத்திரம் அந்த தமிழ்நாட்டுல ஒரு ஆர்வ கோளாறுல வர்ற மாற்றம் இல்லாம ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை அண்ணாமலை தர முடியும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அது தனிப்பட்ட தலைவரா தனிப்பட்ட அமைப்பா நான் பாக்குறேன். நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க பிஜேபிங்கிறீங்க. எல்லா அரசியல் கட்சியும் நாளைக்கு அரசியல் களம் எப்படி வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் கூட்டணி மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க பிஜேபின்னு பேசுறீங்க. அது இல்ல தம்பி, ஜனநாயகத்துல ஒரு அரசியல் கட்சியா மாறும் போது களத்துக்கு எதிரில் நிக்கிற எல்லாருமே போட்டியாளர் தான். எங்களுக்கு வேண்டியது மக்கள் சக்தி, மக்களுக்காக எது வேணாலும் செய்யற தலைவர் தான் அண்ணாமலை. நீங்க அப்படி பாருங்க, எல்லா கட்சிக்கும் போட்டியாளரா அண்ணாமலை இருக்க கூடாதா? இன்னைக்கு மக்கள் பேசுறாங்களே, அடுத்த களம் அண்ணாமலையா விஜயா? இன்னொருத்தர் பேசுறாங்க 3 இளம் தலைவர்கள் இருக்காங்க, அண்ணாமலை, விஜய், உதயநிதியா? இப்படி எல்லாம் பேசுறது நீங்க பத்திரிகையாளர் எழுதிட்டு இருக்கீங்க, அதுதான் நாங்க பாக்குறோம். அதனால நம்ம அப்படி பார்ப்போம், ஒரு கட்சிங்கிற நோக்கத்தில் நம்ம பார்க்க வேண்டாம். ஒரு மாத தேவைக்கு ஆட்சியோட நிலைப்பாடு மக்கள் ஒரு மாதம் தான் ஆயிருக்கு. பாராட்ட வேண்டிய விஷயங்களும் நடக்குது, குறை சொல்ல வேண்டிய விஷயங்கள் நடக்குது. மின்சார வாரியத்தில் வெள்ளை அறிக்கை கொடுக்கிறாரு தம்பி அமைச்சர் நிர்மல் அவர்கள். இதே வெள்ளை அறிக்கைக்கு முன்னாடி 10 ஹார்ட் டிஸ்கை காணோம்னாங்க. ஹார்ட் டிஸ்கை காணோம், தனி போலீஸ் படை அமைக்கப்பட்டிருக்கு, ஹார்ட் டிஸ்கை தேடி போறாங்கன்னாங்க. திரும்பி பார்த்தா ஹார்ட் டிஸ்க் கிடைக்கல, அப்புறம் ஹார்ட் டிஸ்க்ல ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு ஒரு அறிக்கை வந்துச்சு. இது ஒரு குழப்பம். ஆனா திமுக ஆட்சியில ரொம்ப கம்மியான பேர் தான் வேலைக்கு எடுத்திருக்காங்கிறது குற்றம் சாட்டுறாங்க. திரும்பி 15,000 பேர் எடுக்கிறாங்கிறாங்க. அதை பாராட்ட வேண்டிய விஷயம். 10,13,80,000 கோடி வெள்ளரிக்கை கடன்ங்கிறது புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றது அது தவறு. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், ஓபன் டாக்குமெண்ட் எவ்வளவு கடன் இருக்கு தமிழ்நாடுனா நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தா உடனே தெரியும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோங்கிறதா இன்னைக்கு தேவை. திமுக தவறு பண்ணி இருக்கு, குற்றம் செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு போனா நான் எப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 சிலிண்டர் கொடுக்கறது? நான் ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் முதலமைச்சர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல, அதை மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப இந்த குறை சொல்றதை விட்டுட்டு அடுத்து நம்ம எப்படி ஒரு விஷயம் சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்தினால் நம்ம கடனை எல்லாம் கட்டிடலான்னு அண்ணாமலை ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை இன்னைக்கு தாவேக அரசு பேசுறாங்க. அதை வேகமா செய்யட்டும், வரவேற்போம். நடுவர் மன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, காவேரி பிரச்சனையில் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு நடுவர் மன்றம் தீர்ப்பு வெளியிடப்பட்டு
திமுகவும் காங்கிரசும் ஏறத்தாழ 7 ஆண்டுகளாக நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசு கஜெட்ல வெளியிடாம, அது ஒரு மோசடின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வெளியிட்டா தமிழக விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு கிடைச்சிடும். அப்ப அதை வெளியிடாம ஏமாத்தினாங்க. நடுவர் மன்ற தீர்ப்பு மத்திய அரசு கஜெட்டை வெளியிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு 177 டிஎம்சி கொடுக்கணும், இந்த மாசத்துக்கு இத்தனை டிஎம்சி கொடுக்கணும்னு ஒரு உறுதியாச்சு. அது வெளிவந்த பிறகுதான் காவிரியின் குறுக்கே எங்க ஏற்கனவே ஆரங்கி, சரஸ்வதி, ஹேமாவதி, கபினி அப்படி அணைகள்லாம் நமக்கு தெரியாம கட்டி கட்டி கர்நாடகா நம்மளை மோசடி பண்ணிச்சு. எக்ஸ்ட்ரா 60 டிஎம்சி தண்ணியை தேக்கி வச்சதுனால நமக்கு வரக்கூடிய தண்ணி நினைச்சு. இப்ப மேகதாதுல 70 டிஎம்சி தண்ணினா மொத்தமா காலி. அப்ப இந்த நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையில தான் எங்கேயும் அணை கட்டக்கூடாதுன்னு தீர்ப்பு தெளிவாகி இருக்கு. 4 மாநில முதலமைச்சர் சேர்ந்து பாரத பிரதமர் இதுக்கு தலைமை தாங்குற கமிட்டி இந்த நடுவர் மன்றம் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் வீணாக்குற மாதிரி புதிய நடுவர் மன்றம் எதுக்கு? இப்படிலாம் சில குறைகள், நிறைய குறை இருக்கு. எல்லாமே ஒரு மாசத்துல நம்ம முடிவு பண்ண முடியாது. இன்னும் நீண்ட பயணம் இருக்குல்ல, அதுல பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ணாமலை அவர்கிட்ட இருந்து நல்லது செஞ்சாலும் பாராட்டுவாரு, தவறு செஞ்சாலும் கேட்பாரு. வெள்ளை அறிக்கையை பாராட்டிட்டு நீங்க அந்த வெள்ளை அறிக்கை மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லுங்கன்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. அதே நேரத்துல பல பாலியல் குற்றங்களும் இந்த நாள் கண்டிச்சிருக்கிறார். நல்லத வெள்ளை அறிக்கையை பாராட்டினவரு அது மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, அடுத்து இந்த குற்றங்களுக்கான நடவடிக்கை என்ன, ரெண்டையுமே பார்க்கக்கூடிய தலைவர் தான் அண்ணாமலை. அவர் ஒரு சார்பா ஒரு ஜாதி, மதம், இந்த கட்சி அந்த கட்சியில நல்லதுன்னா பாராட்டக்கூடியவர். இன்னைக்கு வெற்றி பெற்ற விஜய் வந்த பிறகு பல பேர் விட்டுட்டு ஓடிடலாம். இன்னைக்கு விசிகா, அது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே வெற்றி பெற்ற பிறகு போயிடலாம். திமுக வெற்றி பெற்றதா யாரும் போயிருக்க மாட்டாங்க. அதிமுக வெற்றி பெற்றதா என்ன முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏக்களும் யாரும் போயிருக்க மாட்டாங்க. அரசியல் களம் மாறும்போது போறாங்க. அன்னைக்கு கரூர்ல விஜய் கூட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில முதல் குரல் கொடுத்தவர் அண்ணாமலை. ஏன் விஜய் மட்டும் குற்றம் சொல்றீங்க? இது அவர் மட்டும் தப்பு செஞ்சாரா? இதுல எல்லாருக்குமான பங்கு இருக்கு, பாதுகாப்பு பங்கு இருக்கு, போலீசார் பங்கு இருக்குன்னு அன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு வரல. ஆனா ஒரு சக மனிதர் என்ற அடிப்படையில், அவர் ஒரு பிரபலமான மனிதர் என்ற அடிப்படையில் அன்னைக்கு அண்ணாமலை தான் முதல் குரல் கொடுத்தார். அதையும் தெரியும். அதனால அண்ணாமலை ரொம்ப ஜென்யூன் ஒரு லீடர். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, மண் சார்ந்த உரிமைகளுக்காக தான் இந்த இயக்கம் தொடங்க போறதா சொல்லியிருக்கிறாரு. அவர் பின்னாடி இன்னைக்கு லட்சக்கணக்கில் அணிதிடுறாங்க. நாளைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அவரை ஆதரிப்பாங்க. இது 50 வருஷமா ஏவா வேலுனா இப்ப காலேஜ்ல வாங்கின பீஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எலெக்ஷன் இப்பதான் முடிஞ்சிருக்கு. என்னென்ன எங்கெங்க பட்டுவாடா என்ன நடந்திருக்குன்னு இனிமேல் இப்பயே தெரியும். ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஆனால் அந்த திமுகவில் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது கூட சொல்ல முடியாத விஷயங்களை சொல்ல அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்த நிலையெல்லாம் உடைச்சு எரிஞ்சு டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2ன்னு வெளியிட்டவர் அண்ணாமலை. இன்றைக்கு தாவேகா அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாருன்னா அந்த ஃபைல்ஸை வச்சு அந்த ஃபைல்ஸ்ல இருக்க அறிக்கையெல்லாம் எடுத்து பார்த்தா அவர் நடவடிக்கை எடுக்கலாம்.